all. நெக்ஸ்ட் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட். இது எங்கே இருக்குன்னா இந்த கிட்னிக்கு மேலே அப்படியே ஒட்டியிருக்கும். இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் above ஈச் கிட்னி. ஸோ ரெண்டு கிட்னிக்கும் மேலே இருக்கும். தே ஆர் ஆல்சோ கால்டு சூப்ராரினல் கிளாண்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சூப்ராரினல் gland. The outer part of the adrenal cortex and inner part of the adrenal medulla. ஸோ அப்போ அவுட்டருக்கு பேர் என்ன? அட்ரினல் கார்டெக்ஸ். இன்னருக்கு பேர் adrenal medulla. The two distinct parts are structurally and functionally different. ரெண்டுமே. ஸோ டயக்ராமில் பார்க்குறீங்க இல்லையா? First, adrenal cortex consists of three layers of cells. They are zona glomerulosa, zona fasciculata, and zona reticularis. என்னென்ன? zona glomerulosa, zona fasciculata, and zona reticularis. ஹார்மோன்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரிகேட் ஆகுது அப்படின்னா அது என்னென்னு பார்க்கலாம். த ஹார்மோன் செக்ரிகேட்டட் பை த அட்ரினல் கார்டெக்ஸ் ஆர் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ். தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸு. ஒன்று என்னென்னா குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், மினரலோ கார்டிகாய்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெண்டோட இது. ஃபஸ்ட்டு glucocorticoids. The glucocorticoids segregated by the zona fasciculata are cortisol and corticosterone. எது? cortisol and corticosterone. இதோட வேலை என்ன? they regulate cell metabolism. இதோட ரூல் எது ரெகுலேட் பண்ண? செல் மெட்டபாலிசம். இட் ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் எங்கேருந்து? கிளைகோஜன் இன் த லிவர். அடுத்து இட் இஸ் an ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இன்ஃப்ளமேஷனாக வீக்கம் அதுக்கு எதிராக இருக்குது. அண்டு ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட், அலர்ஜிக்கு எதிராகும். அப்போ அலர்ஜி தடுக்குது, வீக்கத்தை தடுக்கிறது யாருன்னா இந்த குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். அதுக்கடுத்து மினரலோ கார்டிகாய்ட்ஸ். த மினரல் கார்டிகாய்ட்ஸ் செக்ரிகேட்டட் பை யார் அப்படின்னா ஜோனா குளோமெருலோசா இஸ் ஆல்டோஸ்டிரோன். எதை செக்ரிகேட் பண்ணுது? ஆல்டோஸ்டிரோன். இட் ஹெல்ப்ஸ் டு reabsorb ions from the renal tubules. திரும்ப உறிஞ்சி தருது. it causes increased excretion of potassium ion. இது 1 மார்க் கேட்பாங்க எங்கன்னு. அடுத்து it regulates electrolyte balance. அதாவது என்னென்னா பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர். அப்போ சார்ஜ் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. எலக்ட்ரோலைட் லைசிஸ்னால் பிரேக் டவுன். பேலன்ஸ் பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்டு பிளட் ப்ரெஷர். இந்த மோட்டு நோவில் பாருங்கள். இந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் serve to maintain the body in living condition and recover it from the severe effect of stress reaction. ரொம்ப ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லையும் மெயின்டைன் பண்ணுது. அதனால் thus an increased output of cortisol is என்னன்னு சொல்லலாம் லைஃப் சேவிங் இன் ஷாக் கண்டிஷன். எந்த மாதிரியான கண்டிஷனில்? ஷாக் கண்டிஷனில்.
அதுக்கு தான் என்ன பேர்னா இட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் லைஃப் சேவிங் ஹார்மோன். அடுத்தது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது கார்டெக்ஸ் பார்த்தோம். இப்போ அட்ரினல் மெடுல்லா. இந்த அட்ரினல் மெடுல்லா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் chromaffin cells. அப்போ they are richly supplied with sympathetic and parasympathetic nerves. எதுக்கு சப்ளை பண்ணுதா? சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸுக்கு. என்னென்ன ஹார்மோன் பார்க்கலாம். இந்த செக்ரிகேட் எதை செக்ரிகேட் பண்ணுது? 2 ஹார்மோன்ஸ், நேம்லி எபினெஃப்ரைன் அதாவது அட்ரினலைன், நார் எபினெஃப்ரைன் நார் அட்ரினலைன். they are together called emergency hormone, அவசரகால ஹார்மோன் சொல்லக்கூடியது. இட் இஸ் ப்ரொடியூஸ் டூரிங் கண்டிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ரொம்ப அழுத்தம், மன அழுத்தம், எமோஷனல் எல்லாம் அது வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஹார்மோனு. இட் இஸ் ப்ரொடியூஸ் டூரிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு அண்டு ஃபைட்டு ஹார்மோன். 1 மார்க் கேட்பாங்க. எது அப்படின்னா இது இந்த ஹார்மோன் எது எபினெஃப்ரைன் அண்டு நார் எபினெஃப்ரைன். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு எபினெஃப்ரைன் இட் ப்ரமோட் த கன்வர்ஷன் ஆஃப் கிளிகோஜன் என்ன மாற்றுது டு குளுக்கோஸ் இன் லிவர் அண்டு மசில்ஸில். அதே மாதிரி இட் இன்க்ரீஸ் ஹார்ட் பீட் அண்டு பிளட் ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்துது. இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பை டைலேஷன் ஆஃப் bronchi அண்டு ட்ரக்கியா, மூச்சுக்குழாய். இட் காசஸ் டைலேஷன் எதில்? கண்ணில், ஆஃப் த பியூப்பிள் இன் ஐ, தண்ணி வர்றது. இட் காசஸ் அதாவது டிக்ரீசஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின், எதை குறைக்குது? ஸ்கின்னில். நார் எபினெஃப்ரைன் நார் அட்ரினலைன் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன் ஆர் சிமிலர் தோஸ் த எது மாதிரி எபினெஃப்ரைன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ், கொனாட்ஸ். ரீப்ரொடக்டிவ் இந்த செக்ஸ் கிளாண்ட்ஸ் ஆர் 2 டைப்ஸ். மேலில் வந்து டெஸ்டிஸ், ஃபீமேலில் வந்து ஓவரிஸ். த டெஸ்டிஸ் ஆர் present in male while the ovaries are present in female. First testis. Testis are the male reproductive gland of the human being. They are composed of seminiferous tubules, Leydig cells and Sertoli cells. என்னென்ன கம்போஸ் ஆனது? Seminiferous tubules, Leydig cells, Sertoli cells. Leydig cells form the endocrine part of the testis. அடுத்து they segregate the male sex hormone called testosterone. Functions of testosterone: it influences the process of spermatogenesis. அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மேல் அந்த டெவலப்மெண்ட் டெஸ்டிஸுக்கு ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி இட் ஸ்டிமுலேட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல் மஸ்குலர் growth. தேர்ட் பாயிண்ட் என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர், distribution of hair and the body and face, deep voice pattern. இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கும் growth செகண்டரி செக்ஸ் கேரக்டர். ovary female. The ovaries are the female gonads located in the pelvic cavity of the abdomen. They secrete the female sex hormone estrogen and progesterone. Estrogen is produced by the Graafian follicle
of the ovary and progesterone from the corpus luteum, that is formed in the ovary from the ruptured follicle. எந்த டைம்னா during ovulation. Functions of estrogen. Estrogen function என்ன? It brings about the changes that occurs during puberty. எப்போ சார்ஜ் எடுக்குதுன்னா அந்த சேஞ்சஸ் வந்து டூரிங் pubertyலேருந்து it initiate the process of oogenesis, egg formation. It stimulates the maturation of ovarian follicle in the ovary. எது தூண்டுது? Maturation of ovarian follicle. அதே மாதிரி it promotes the development of secondary sexual character. growth எதுனா breast development, high pitched voice, இதெல்லாம் secondary sex character. Functions of progesterone. It is responsible for premenstrual changes of the uterus. அதே மாதிரி it prepare the uterus for the implantation of the embryo. அதே மாதிரி functions of it maintain pregnancy. அதே மாதிரி it is essential for the formation of placenta. கப்பல் கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, placenta. அதுக்கடுத்து லாஸ்ட்டு thymus gland. Thymus is partly an endocrine gland and partially lymphoid gland. லிம்ப்னாவே என்னது? இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி. It is located in the upper part of the chest, covering the lower end of trachea. Thymosin is the hormone secreted by எதுலன்னா தைமஸில். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைமஸ், அதாவது தைமோசின் என்னென்னா it is a stimulatory effect on the immune function, நோய் எதிர்ப்பு திறன். அதே மாதிரி stimulate the production and differentiation of lymphocytes. ஓகே, இந்த சாப்டர் ஓவர். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே.